ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு ஃபேன் ஓடலன்னு கூப்பிட்டாங்க. இந்த ஃபேன் தான் ஓடலை. என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதை. இதுக்கான சுவிட்ச் இது. சுவிட்ச் போட்டாச்சு. ரெகுலேட்டருக்கு லைன் வருது. அப்போ சுவிட்சில் எதுவும் ஃபால்ட் இல்லை. ஃபேன் ஓடுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓடுது, ஸ்லோவாக ஓடுது. சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. அதாவது விட்டு விட்டு ஓடுது. இதுலேயே கிளியராக தெரியுது நமக்கு ரெகுலேட்டர் தான் ஃபால்ட்டுன்னு. நம்ம ரெகுலேட்டரை பைபாஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் வாங்கி கொடுத்தாங்கன்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரெகுலேட்டரை பைபாஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். சீட்டை கழட்டிங்க ஃபஸ்ட்டு. இப்போ கழட்டியாச்சு. இந்த டேப் அடிச்சுக்கு பாருங்க ரெகுலேட்டர்லேருந்து. இதான் அந்த ஃபேனுக்கான வயரு. ஒரு வயரை ஃபேனுக்கும் ஒரு வயரை சுவிட்சுக்கும் கொடுத்துக்கணும். இப்போ இந்த டேப்பை கழட்டி விட்டுட்டு இப்போ டைரக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. டேப் பிரிச்சாச்சு. இந்த வயரை எடுத்துட்டு இந்த வயரை எடுத்து விட்ருங்க ஃபஸ்ட்டு, சேஃப்டியாக தான். அதுக்கப்புறம் அந்த வயரை டைரெக்டாக எடுத்தாந்து சுவிட்சில் கொடுத்துடணும். ரெகுலேட்டருக்கு போகிற ரெண்டு வயரையும் கழட்டி விட்ருங்க. ஃபேஸில் தொட்டு பார்க்குறாரு ஓடுதான்ட்டு. அப்படியே ஃபேனை பார்க்கலாம். ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. அப்போ ரெகுலேட்டர் தான் கம்ப்ளைண்ட் நமக்கு. இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்ம சுவிட்சில் கொடுத்துடலாம். ரெகுலேட்டர் இப்போதைக்கு இல்லைன்றாங்க. ரெகுலேட்டர் புதுசு கொடுத்தாங்கன்னா இப்போ எப்படி பழைய மாதிரி லைனு கொடுத்துருங்க. இப்போதைக்கு டைரக்ட் பண்ணுறது அந்த வயரை டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துடலாம். இப்போ பைபாஸ் பண்ணி போட்டு பார்க்குறோம். சுவிட்சில் கொடுத்துட்டு ஃபேன் ஃபுல் ஸ்பீடு நல்லா ஓடுது. இதை இப்போ ஏற்றிடலாம். இதுபோல் சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்களே கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கூட எலக்ட்ரிஷியனை கூப்பிடலாம். ஆனால் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம்.